எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? அன்றைக்கி என்னோடய சித்தப்பா பேத்திக்கு கல்யாணம் நடந்துச்சுல்ல, அவங்களோட ரிசப்ஷன் தான் இன்றைக்கி. என்ன கட்டுறது, என்ன தோடு போடுறது எல்லாம் செலெக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுதுங்க. நீங்கள்லாம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறீங்க? சீக்கிரமாக பண்ணுவீங்களா லேட்டாவா? கிளம்பி ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இந்த சேரீ தெரியுதா? அன்றைக்கி சாகரிக்காவில் காதி காட்டன் சேரீ வாங்கினேன்ல, அதுதான். அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸும் கிடச்சிருச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. வந்து இறங்கியாச்சு. இதுதான் எங்கள் அந்தமானில் உள்ள தமிழர் சங்கம். ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்காங்க. முன்னாடியே வள்ளுவர் சிலை இருக்குது. பக்கத்தில் மாப்பிள்ளை கார் நிற்கிது. இதுதான் என்ட்ரன்ஸு. ரொம்ப அழகாக ஜோடனை பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை பொண்ணோட ஃபோட்டோ வச்சு வால்பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஹார்ட் ஷேப் போட்டு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே என் தம்பி சித்தப்பா பையன் நின்றுருந்தான். அவங்ககிட்ட பேசிட்டு ஃபோட்டோ எடுக்க போயிட்டோம். ஹார்ட் ஷேப் இல்லை ஃப்ளவர் கிட்ட ரொம்ப அழகாக ஜோடித்து வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோன்னே மேலே மணமேடையில் போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் கிஃப்ட்டு கொடுத்துட்டு மொய் எழுதணும். கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஃபுல்லாக அழகாக ஜோடித்து வச்சுருந்ததை ஒரு வீடியோ எடுத்தேன். ரொம்ப நல்லா ஜோடித்து வச்சுருந்தாங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி செய்வாங்க ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அந்தமானில் இதுதான் ரிசப்ஷன். இந்த மாதிரி தான் ரிசப்ஷன் செய்வாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் நெக்ஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக் கட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் கேக் கட் பண்ணாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டு சரி நெக்ஸ்ட்டு சாப்பிட போகலான்னு சாப்பிட உள்ள நுழைஞ்சாச்சு. என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புலாவை வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளெயின் ரைஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு புலாவை விட ப்ளெயின் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். புலாவ் ரொம்ப சாப்பிட முடியாது, அதனால ப்ளெயின் ரைஸ் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பூரி இருந்துச்சு. எங்கள் ஊர் ரிசப்ஷன்லலாம் இந்த மாதிரியான சாப்பாடு ஐட்டம் தான் இருக்கும் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட்டு சாம்பார் இருந்துச்சு. சாம்பார் எடுத்து அக்கா ஊற்றுறாங்க எனக்கு. நெக்ஸ்ட்டு மட்டர் பன்னீர் சப்ஜி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கோபி 65 இருந்துச்சு. அடுத்தது ஆனியன் சாலட், வெள்ளரிக்காய்லாம் போட்டு இதுதான் எங்கள் ஊரில் சாலடு. அது இருந்துச்சு, அதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி இருந்துச்சு, அதுவும் வச்சுட்டாங்க. சில்லி ஃபிஷ் நெக்ஸ்ட்டு கீர், ரைஸ் கீர் இருக்கும். எல்லா கல்யாணத்துலேயுமே ரைஸ் கீர் இருக்கும். சாப்பிட்டு வெளியே வந்து உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை பொண்ணையும் கீழே இறக்கி கொண்டு வந்து ஆட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடி கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால் நாங்கள் கிளம்பியாச்சு.